இல்லடா நேத்து என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணி எங்க வீட்ல வந்து என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடா. பொண்ணு பெத்தவங்களே இதை புரிஞ்சுக்கிறது இல்ல. பிள்ளைங்க லவ் பண்ணாங்கன்னா பாசைக்கு இது பண்றது கிடையாது. நாங்க மகன் பெத்தா நம்ம சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும்னு ஒரு ஆணவத்துல ஆடுறாங்க. பெங்களூர்ல வேலை பாக்குறானா, மந்த்லி 1 lakh சம்பாதிக்கிறானா. 1 lakh சம்பாதிக்கணும் என்ன வாங்க முடியாதா சம்பளம்? கனடாக்கு போனா 5 லட்சம் ரூபாய் வருமா. கல்யாணம் பண்ணா அவன் வந்து கனடாக்கு ஒய்ஃபோட கூட்டு போயிடலான்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கானா. அங்க போனா 5 லட்சம். அங்க வந்து 24 டிகிரி தான் செல்சியஸ் டொரண்டோல கனடா. பிடிக்கலன்னு சொல்லிட்டுல பிடிக்கல சொல்லுவேன். இனிமே தான் உடனே சொன்னா வீட்டுல பிரச்சனை சொல்ல வேண்டியதானே. பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே. இப்படி கோவப்படுவேன் நான் சொல்லவே இல்ல. இதனாலதான் உன்கிட்ட எதுவுமே நான் ஷேர் பண்றது. நான் கோவப்படல. என்ன பிடிக்கல இல்லடா. அது காஃபி கொடுக்க சொன்னப்ப கூட நான் அப்படியே மூஞ்சி சிரிக்காம தான் கொடுத்தேன். அதனால அப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல. பிடிச்சிச்சுன்னா அவ சிரிச்சிட்டே கொடுப்பாதாமா தெரியும். இப்பெல்லாம் ஒன்னும் புரிய மாட்டேங்குதுமா. புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆமாடா புரியல. அதனாலதான் அவன் நம்பர் வேற வாங்கிட்டு போனான். காலையில மெசேஜ் பண்ணா. ஆமா நீ ஏன்டா கோவப்படுற? நான் தான் கோவப்படல. நான் இது சொல்லிடுவேன் அவன்கிட்ட. அவன்கிட்ட எல்லாம் வந்து நான் அது சொன்னா கூட உங்களுக்கு பாஸ்ட் இருந்தா கூட நான் வந்து அதை நான் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மாதிரி சொல்றான். ஆனா நீ என்னடா இப்படி இருக்க? அவன் அக்செப்ட் பண்ணுவாமா? அவன் என்ன எனக்கு ரைட்டா புரியுதுங்க. சிக்னல் காமிக்கிறாங்க. சந்தேகப்படுறல? சந்தேகப்படல. ஆடியன்ஸ் கிட்ட பேசுறியா? அதுல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. உனக்கு சொல்ல கிடையாது. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் இல்லை. நீ என்றைக்கு என் மீது சந்தேகப்பட்டாயோ அவ்வளவுதான், முடிந்து விட்டது. நம்ம முடிச்சுக்குவோம். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். முடி கிளம்பிட்ட. விசாரிக்க போறா போல இருக்கு. சும்மா நம்ம சொல்ல வரல. சார் என்ன சார் ரோட்ல நின்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க? அழுகுறேன்னா கொஞ்சம்